லூக்கா நற்செய்தி 22ஆம் அதிகாரம். இயேசு துன்புற்று இறந்து உயிர்த்தெழுதலும் விண்ணேற்றம் அடைதலும். இயேசுவை கொல்ல சதித்திட்டம். அப்போது பாஸ்கா என்னும் புளிப்பற்ற அப்ப விழா நெருங்கி வந்தது. தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞரும் இயேசுவை எவ்வாறு கொலை செய்யலாம் என்று வழி தேடிக் கொண்டிருந்தனர். ஏனெனில் மக்களுக்கு அஞ்சினர். அந்நேரத்தில் 12 ஒருவரான யூதாசு எனப்படும் இஸ்காரியோத்துக்குள் சாத்தான் புகுந்தான். யூதாசு தலைமை குருக்களிடமும் காவல் தலைவர்களிடமும் சென்று அவர்களுக்கு இயேசுவை காட்டிக் கொடுப்பது பற்றி கலந்து பேசினான். அவர்கள் மகிழ்ச்சியுற்று அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். அவனும் அதற்கு ஒத்துக்கொண்டு மக்கள் கூட்டமில்லாத போது அவர்களிடம் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான். பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தல். புளிப்பற்ற அப்ப விழா கொண்டாடும் நாளும் வந்தது. அன்றுதான் பாஸ்கா ஆடு பலியிடப்பட வேண்டும். இயேசு பேதுருவிடமும் யோவானிடமும், நாம் பாஸ்கா விருந்துண்ண நீங்கள் போய் ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அதற்கு அவர்கள், நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டுமென நீர் விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள். மண்குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஒரு ஆள் உங்களுக்கு எதிரே வருவார். அவர் பின்னே செல்லுங்கள். அவர் செல்லும் வீட்டிற்குள் நீங்களும் சென்று அந்த வீட்டின் உரிமையாளரிடம், நான் என் சீடர்களோடு பாஸ்கா விருந்து உண்பதற்கான அறை எங்கே என்று போதகர் உம்மிடம் கேட்க சொன்னார் என கூறுங்கள். அவர் மேல் மாடியில் தேவையான வசதிகள் அமைந்த ஒரு பெரிய அறையை காட்டுவார். அங்கே ஏற்பாடு செய்யுங்கள் என்றார். அவர்கள் சென்று தங்களுக்கு அவர் சொல்லியவாறே அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள்.